வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு எங்கள் அக்காவுக்கு சீமந்தோ. ஸோ நாங்கள் மண்டபம் புக் பண்ணி அங்கே தான் போயிருந்தோம். எல்லாரையும் ரெடி பண்ணிட்டு நான் ரெடி ஆகிறதுக்கே லேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே பார்த்தா மண்டபத்தில் எங்கள் அக்கா பசங்களாம் லைனாக உட்காந்துட்டு இருந்தாங்க. இவன் தான் எங்கள் செல்லக்குட்டி அர்ஷத் குட்டி, அப்புறம் இவன் கவின், மித்துன், சாய் எல்லாம் இருக்காங்க. இவங்க எங்கள் மாமா அண்ட் மாமா பசங்க எல்லாம் இருக்காங்க. நான் சும்மா வீடியோ எடுக்க தான் வெளியே வந்து அவங்க என்ன தான் கலாச்சிட்டு இருந்தாங்க எனக்கே தெரியும். அப்புறம் உள்ளே போய் எடுத்தால் எங்கள் அக்கா பொண்ணு உட்காந்துட்டு இருந்தா, அந்த க்யூட்டாக சிரிக்கிறாள், அவள் தான் எங்கள் அக்கா பொண்ணு. அவள் டூ காமிச்சிட்டு இருந்தா. அப்போ பார்த்து நான் கேமராவை திருப்பிட்டேன். அப்புறம் அந்த பக்கம் பார்த்தா எங்கள் மாமி வந்து என்னடி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லிட்டு எனக்கு அலாச்சாங்க. இந்த பக்கம் எங்கள் அம்மா வந்தாங்க. அப்படியே கூட்டத்தில் இடி வாங்கிட்டு போய் எங்கள் அக்காவையும் மாமாவையும் எடுக்கலான்னு பார்த்தா செம கிரவுட். அப்புறம் பின்னாடி பக்கம் போய் தான் எடுக்க வேண்டியாச்சு. ஒரு பொசிஷனில் நிற்கலான்னு பார்த்தா அங்கே நிற்க கூட இடமே இல்லை. ரெண்டு கிளிப் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறேன், கொஞ்சம் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் நின்று வீடியோ எடுத்துக்கிட்டேன். ஒரு வழியாக வீடியோ எடுத்து முடிச்சுட்டு எங்கள் செல்லக்குட்டிக்கு போய் விளையாட்டு காமிச்சு சிரிப்பு காமிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் டான்ஸ் ஆட வேண்டிய டைம் வந்தாச்சு. நாங்கள் ரொம்பலாம் ப்ராக்டிஸ் பண்ணல, லாஸ்ட்டாக ஒரு 10 நிமிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம். நாங்கள் ஒரு ஒன்றா சேர்ந்து கூட ஆடி கூட பார்க்கல, ஸ்ட்ரெயிட்டாக போய் நாங்கள் ஸ்டேஜில் தான் அங்கே ஆடினோமே. ரொம்பலாம் இல்லை. இந்த கிளிப்ஸ் எல்லாம் நான் ஃபுல் வீடியோவாக ஷார்ட்ஸில் போகிறேன், எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். என்னதான் ஃபங்க்ஷனில் நாங்கள் டான்ஸ் ஆகிட்டு விளையாடிக்கிட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாலுமே நான் ஒரு மன கஷ்டத்தில் தான் இருந்தேன். பிகாஸ் எங்கள் அக்கா எனக்காக பண்ண சித்தின்ற பேட்சை காணும். நான் கொஞ்சம் லேட்டாக வேறு போயிட்டேன்னா எல்லா பேட்சும் வேறு காணும் முதல்ல தேடி இருந்திருக்காங்க. அப்புறம் எல்லாருக்கும் கிடச்சிருச்சு. ஆனால் என்னோட பேட்ச் கடைசி வரைக்குமே கிடைக்கல. நான் எல்லாருக்கிட்டையும் போய் சித்தியை பார்த்தீங்களா கேட்டேன். உனக்கு யாருமா சித்திக்கிட்டு எல்லாரும் கலாய்ச்சாங்க. ஆனால் என்னோடய பேட்ச் கடைசி வரைக்குமே கிடைக்கல. அந்த மன கஷ்டம் மட்டும் தான் எனக்கு கடைசியில் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் சுற்றி ஃபோட்டோ எடுத்து எங்கள் அக்காவை அந்த ஃபோட்டோகிராஃபர் இப்படி நில்லுமா அப்படி நில்லுமான்னு சொல்லிட்டு வளைச்சி ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தாங்க. எல்லாரும் அவங்க பாட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது நாங்கள் பாட்டு பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டு என் அக்கா பசங்களாம் சேர்ந்து நான் ஃபோட்டோ வேறு எடுத்துக்கிட்டு இருந்தேன். நானும் என் மாமாலாம் சேர்ந்துக்கிட்டு கேர்ள்னு சண்டை போட்டு சில பேர் பாய்னு சண்டை போட்டாங்க. அதில் தங்கச்சி ஒரு முக்கியமான ஆள். அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சும்மா பாட்டு போடுங்க கொஞ்ச நேரம் எல்லாரும் தான் போயிட்டாங்க, நம்ம டான்ஸ் ஆடலான்னு பாட்டு போட்டோம். ஆனால் எங்களால் சரியாகவே ஆட முடியல. ஸ்டெப்பை பார்க்கும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இது என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆடிட்டே இருக்கும்போது எங்கள் மாமா வேலை வந்தாரா, ஐஸ்கிரீம் சாப்பிட தான் எங்களை கூப்பிட்டாரு. ஆனால் நாங்கள் வந்து இந்த ஸ்டெப்பை போடுங்கன்னு சொன்னோம். அவர் 10 ஸ்டெப்புக்கு பதில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது எப்படின்னு ஒரு ஸ்டெப்பு போட்டார். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. யாருன்னா வேறு அந்த ஹூக் ஸ்டெப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், நாங்கள் காப்பிரைட்ஸ்லாம் கேட்க மாட்டோம். அப்படியே ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு அங்கே போயிட்டு எதுவும் வீடியோ எடுக்க முடியாத சூழ்நிலையினால் இந்த வீடியோவை இத்துடன் முடிச்சு கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. டூ சப்ஸ்கிரைப்.